எல்லாருக்கும் வணக்கம். So good to be here. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. Okay, since இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். I'm very very honored that இந்த ஆல்பம் எனக்கு முன்னாடியே கேட்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா நான் இதில் 3 songs ஷூட் பண்ணியிருக்கேன். So I got to hear the raw unfiltered version and பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட். அதுக்கப்புறம் 37 years உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருந்தேன். வென் ஆர் த லெஜெண்ட்ஸ் மணி சார் அண்ட் கமல் சார் கோயிங் டு கம் டுகெதர் அகேன் ஆஃப்டர் நாயக்கன். அண்ட் நான் இது பெருமையாக ஐ திங்க் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் an honor. I've done 4 films with Mani sir, 4 films with Kamal sir. And it's a privilege to have worked in a film where Rahman sir has composed music 4 times. Dreams really do come true. I'll say that again. சில படங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், even though I've had a certain body of work. ஏன்னா அது தெரியல, மேபி தி இன்வால்வ்மெண்ட் இன் த ஃபில்ம், மேபி த பீப்புள் கன்சர்ன், அந்த பேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். I know I have to repeat this. Kamal sir keeps saying he's a student of cinema, but sir, I've learned so much from you, so much from you. I stand here today and it's ரொம்ப honored irukku that I get to call you my teacher, my mentor, my friend and my co-actor again for the 4th time. And Mani sir, எனக்கு தெரியும் நான் first time ஆஃபீஸ்க்கு வரும்போது we were both a bit unsure இந்த ரோலுக்கு நான் சூட் ஆவேனா இல்லையா. ஏன்னா இது சார் சொன்னார் ரீசெண்டாக, இட்ஸ் an extreme opposite of குந்தவை. But I hope I have pulled it off and I hope you all like it. And Rahman sir, I can keep hearing you. You so much as have to breathe on the mic and I'll still hear you. And it's an honor. It's an honor to share stage with such big legends. And of course, எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, VTVக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க with Simbu? June 5th போய் பாருங்க. எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம். நீங்கள் யாரோட பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகமாக சொல்ல முடியாது. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. அண்ட் ரவிகே சார் எனக்கு ஆல்மோஸ்ட் 2 decades தெரியும். ஐ ஒர்க் வித் ஹிம் when I was very young. அப்படியே இருக்கேங்க சார். தேங்க்யூ. அண்ட் தி என்டையர் டீம், அஃப்கோர்ஸ் அசோக், அபிராமி. சேட்லி அசோக்கோட காம்பினேஷன் இல்லை, பட் in the last 10 days நம்ம ஒரு ஜேர்னியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு பிஎஸ்லேயே ப்ரொமோஷன்ஸ் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. we had so much of fun and I think we're continuing to do so. It's amazing to have this much of love and fun. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒர்க் மாதிரியே தோணாது. It just feels like I'm having such a good time with friends. And the entire team of Thug Life, honored to be part of this film. நான் இந்த படத்தில் இல்லைனா கூட நான் வந்திருப்பேன் இன்னைக்கு to watch Rahman sir perform live and I would go watch it FDFS anyway. So over to you all now. என்னோட well wishers, என்னோட fans, audiences, உங்களுக்கு இது எப்போவுமே தெரியும், உயிர் எப்போவுமே உங்களோடையது. தேங்க்யூ. மேம், இப்போ பாட்டு 2 பாட்டு கேட்கும் போதும் கீழே இருந்து நீங்க லிரிக்ஸ் ஃபுல்லா அழகா பாடிக்கிட்டே இருந்தீங்க. My bad. Mani sir is going to kill me. அது it just came by itself. I could. இது என்னன்னா, எனக்கு லிரிக்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் வீக் தான். பட் அவ்வளோ ரிஹர்சல், அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சாங்ஸ்க்கு. அண்ட் தட் டூ ஐ ஹர்ட் நான் சொன்னேன்ல அந்த ரா வெர்ஷன் மனப்பாடமாக இங்கே இருக்கு, ஆல் தோஸ் லிரிக்ஸ். அண்ட் சூப்பர். என்னோட பர்சனல் ஃபேவரட் இன் திஸ் ஆல்பம் இஸ் முத்தமழை ஆல்வேஸ். ஏன்னா இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் ஐ ஹர்ட் பிஃபோர் வி ஈவன் ரெட் த ஸ்கிரிப்ட் ஆர் ஐ காட் த டயலாக்ஸ். நம்ம அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாடுற மாதிரி இருந்தது. நான் ஒருவேளை சர்ப்ரைஸாக உள்ள நீங்களே ஏதாவது பாடிருக்கீங்களா அப்படின்லாம் யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் எங்களுக்கு சர்ப்ரைஸ்? இல்லைங்க, நான் சிங்கர் இல்லைங்க. they are too good, I can't keep up with them. படத்துல சிங்கரா? ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி தான் இருந்தது. யா ஓகே. சிங்கர்னு சொல்ல முடியாது, மியூசிக் இன்க்ளைன்ட். ஸோ தட்ஸ் வை 3 songs, லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த சாங்லேயே ஒரு சின்ன கிளிப்பிங்கில் தெரிஞ்சிடுச்சு. ஸோ எஸ். அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் கேட்டாங்க, லைட்டாக நெகட்டிவ் ஷேட் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்தில் டச் பண்ண போகிறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை பாசிட்டிவான ட்ராவலாக இருக்குமா? ஏன் அப்படி கேட்குறீங்க?
எந்த போர்ஷன் நெகட்டிவா இருந்தது? அப்படி எனக்கு தோணவே இல்லை மேடம். நீங்க வந்தாலே எனக்கு பாசிட்டிவ் தான். எனக்கு அப்படி தோணல. ஜென்ரலா ட்ரெய்லர் பண்ணி பாக்குறப்ப கீழே கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு நீங்களே சொல்லியிருந்தீங்க இத்தனை டிராவலுக்கு அப்புறம் குந்தவைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ஒரு ரோல் நீங்க, அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தோணுது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எல்லா கேரக்டரும் பாசிட்டிவ், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிரே ஷேட் இருக்கு. சூப்பர் பதில். தியேட்டருக்கு வாங்கடா அப்படின்றத எனக்கு அழகா சொல்லிருக்கீங்க. June 5th. Thank you so much. Thank you so much. You look so beautiful. So do you, Kiki. Thank you. All the very best, ma'am. Thank you, ma'am. எனக்கு எல்லா படமும் மாதிரி இது ஒரு படம் இல்லை. அதுக்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கு. என்ன பேசணும் பல தடவை தயார் பண்ணியும் அது மறந்து போகுது. ஏன்னா இந்த 37 வருடங்கள் கழித்து இந்த படம் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பயணிக்கும் போது எங்கேயோ ஒரு துகளா நான் ஒரு ஒட்டிட்டு இருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமான இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு உன்னதமான ஒரு படமாக இருக்க போது. இதில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது. ஏன்னா இது உண்மையாகவே உன்னதமான ஒரு படம். ஏன்னா நாங்கள் பல படங்களில் நம்ம நடிக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் நிச்சயமாக வேற எந்த படத்துலையும் கிடைக்கல. சில படங்களில் நல்ல பணம் கிடைக்கும், ஆனால் அனுபவம் இருக்காது. நல்ல கேரக்டர் கிடைக்கும், ஆனால் கடைசியில் அது போயிடும். நிறைவு சில படத்தில் கிடைக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து இந்த கிடைச்சது இந்த படத்தில் தான். ஐ எம் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் யூ அண்ட் திஸ் இஸ் த திங். இதே தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே பேச்சு. ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை. ஆஃப்டர் ஆல் திஸ் ஜேர்னி ஆஃப் 40 years ஸ்டில் ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன்னா 37 வருஷத்துக்கு முன்னால் நான் மணி சார் கமல் சார் இயக்குனதை நான் பார்த்துருக்கேன். 37 வருஷங்கள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண், தே டோன்ட் டாக், தே ஜஸ்ட் கம்யூனிகேட் வித் த ஐஸ். அவ்வளோ ஒரு 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 டெலிபத்திக் கம்யூனிகேஷன். அவங்க நான் அசோக் செல்வன் சிம்பு ஒரு சீன் பண்ணோம் படத்தில் ரொம்ப முக்கியமான சீனு. மணி சார் ஃபஸ்ட்டு அவர் டிசைன் பண்ண மாதிரி அந்த காட்சியை வச்சார். அப்புறம் கமல் சார் சிம்பு எல்லாருமா சேர்ந்து அது திரும்ப வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இன்னைக்கு இருக்கிற பல டைரக்டரில் நான் தப்பாக நினச்சக்கூடாது, நான் சொன்னதை தான் பண்ணுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்போது மணி எங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாரு. அது வேற மாதிரி வருது. இல்லை நீங்கள் பண்ணுறத இப்படி வச்சா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கே சந்திரன் இல்லை நம்ம இங்கே வச்சு எடுக்கலாம், திரும்பி அவர் அந்த லைட்டை மாத்துறாரு. அப்படின்னு ஒரு 10 தடவை மிகைப்படுத்த ஒரு 5-6 தடவை நம்ம அந்த சீனை திருப்பி பண்ணோம். ஸோ இந்த ஒரு அறிவு முதிர்ச்சி இவ்வளோ ஒரு பயணத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு வெற்றிகளுக்கு பிறகும் ஒரு ஆக்டருக்கான ஸ்பேஸ் ரொம்ப நாளாக கிடைச்சது. திரும்பியும் நாயகன் மாதிரி எனக்கு இந்த படத்தில் தான். தேங்க்யூ ஃபார் தட். அந்த இது முடிச்சிட்ட பிறகு நான் கமல் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் சொல்லுங்க என்ன அப்படின்னு. இல்லை சார், ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் சார் ரிஹர்சலே பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்துட்ட பிறகு எது டேக்கு எது மானிட்டர்னே தெரிய மாட்டேங்குது என்ன. ஸோ இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. இதில் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்றது மட்டுமே கிடையாது. ரவி கே சந்திரன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், மணி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இதில் என்னன்னா எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யலை, தன்னுடைய மனசில் அதில் பங்கு வச்சாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது எல்லார் முகத்திலையும் தெரிஞ்சது, எல்லார் முகத்திலையும் அது தெரிஞ்சது. நானும் அபிராமியும் பேசும்போது அதுதான் பேசுவது, இது என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லையா, இட் இஸ் லைக் அவர் ஓன் ஃபில்ம். ஸோ இந்த எந்த மனநிறைவோடு இந்த படத்தை நாங்கள் பண்ணமோ அந்த மனநிறைவு அப்படியே போய் உங்களுக்கு சேருன்றது தான்
என்னுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமா அந்த எதிர்பார்ப்பு நடக்கும். ஏன்னா பாடல்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சார் படம் எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு இவ்வளோ நாள் கேட்டதே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன நான் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி என்ன கேட்குறாங்க. சிவா கோச்சுக்காத. So it is wonderful. It is wonderful. People calling and ask me how this will. So such a great expectation. It will satisfy everybody. And in the ஒரு இதில் I don't know. ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். நான் நடித்த 700 படங்களில் வந்து மிகச்சிறந்த படமாக நான் வந்து ஒரு 20 படத்தை வந்து பிழிஞ்சு எடுத்தா அதில் முக்கியமான படங்கள் மணி சார்தும் கமல் சாரும் படமாக தான் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் த நாட் ஃபார் ஆஃபரிங் மீ அ கேரக்டர். Thank you for the trust you had in me. Always when you call me, it is ஒரு சின்ன பயம் ஒன்று உருவாக்கும். அந்த பயத்துக்காக உங்களுக்கு 2 பேருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் மணி இங்கே நாயகராக இருக்கும்போது நான் அதை பண்ண முடியாது. I'll pass it on to my friend Jojo. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இடைச்செருகல் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான். கேன் ஐ டேக்? ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சிறிய வட்டம் இருக்கு. அதில் கொஞ்சம் சீரியஸான லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க. அவங்க ஒரு 100 பேர் சேர்ந்து எனக்கு இந்த கடிதத்தை வந்து தயவு செஞ்சு அந்த மேடையில் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுக்கான மேடை இது இல்லடப்பா, இது வேற மாதிரியான. இல்லை நீங்கள் படிச்சாகணும், எங்களுக்கு வேற எது கிடைக்காதுன்னு. வித் யோர் பர்மிஷன் ஐ வுட் லைக் டு. வணக்கம். தங்களை உலகநாயகன், பத்மபூஷன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் என் அழைப்பதில் தாங்கள் 100 அடி உயர்ந்து நீங்கள் அந்நியப்படுவதாய் உணர்கின்றோம். எப்போதுமே என்னை உயர்வாய் மதித்து எனக்காக ஒரு படைப்பை உருவாக்குகின்ற தாங்கள் எனக்காக என்னவர், நமக்காக நம்மவர். தக் லைஃப் எப்படி வரும் என ஜோசியம் இல்லை. கிழக்கில் ஆதவன் எப்படி தோன்றுவது என்று எப்படி ஜோசியம் பார்க்க முடியும்? மணியும் கமலும் சேர்ந்தால் என்ன வரும்? சிவனும் பார்வதியும் சேர்ந்து கடைப்படைத்தால் என்ன வருமோ அதுதான் வரும். எதிர்பார்ப்பு இல்லை, ஜோசியம் இல்லை. ரத்தன கம்பளம் விரித்தாயிற்று, மகிழ்ச்சியில் பூரி திளைத்து அறிவையும் மனதையும் தீட்டி வைத்திருக்கிறோம் உங்கள் படத்தை காண. ஆனாலும் நம்மவரே என்னவரே. இணையாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் வெகு நாட்களாய். எங்கே அவர்கள்? எங்கள் துயதுடைத்து விழாவலிக்க சிரித்த வைத்தவர்கள், குழந்தையாய் துள்ளி வைத்தவர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை தேடிக்கொண்டு வர உங்களால் மட்டும் முடியும். ஆனால் இது சவால் இல்லை, உண்மையே அது வேறொன்றும் இல்லை. எங்கே மைக்கேல்? எங்கே மதன்? எங்கே காமன்? எங்கே ராஜன்? எங்கே மைக்கேல் மதன காமராஜன்? எங்கே இந்திரன் சந்திரன்? எங்கே அவள் அவ்வை சண்முகி? எங்கே அந்த நெட்டையனும் குட்டையனும் அபூர்வ சகோதரர்கள்? எங்கே அந்த சபாஷ் நாயுடு? எங்கே அந்த பஞ்சதந்திரன்? எங்கே சதியும் லீலாவதியும்? தாங்கள் எங்களை சிரிக்க வைக்க மீண்டும் வர வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. எங்களை உணர்ச்சி வசப்பட வையுங்கள். இந்த நெருக்கடியான சூழலில் அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக சிரிக்க தோன்றுகிறது. எங்களை சிரிக்க வையுங்கள். சாரி. ஸோ இது வந்து இந்த மேடைக்கு ஓகே. ஸோ வி வாண்ட் மைக்கேல் மதன காமராஜன். வி வாண்ட் அவ்வை சண்முகி அகேன். இது என்னுடைய கோரிக்கை இல்லை, மக்களுடைய கோரிக்கை. மற்றபடி தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் த கிரேட் மொமெண்ட்ஸ் யூ ஹவ் ஸ்டஃப்ட் இன் மை லைஃப். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. 2011 வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு.
நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சீடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்று ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி வந்து சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூறுடா என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. ஒன்று அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னேன். எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார். நிறைய பேர்த்துக்கு குரு அமைவாங்க, சில பேர் தேடிப்பாங்க. நான் தேடின என்னோட குரு கமல் சார். அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னார், டோன்ட் கால் மீ அ குரு, ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு. நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார், பட் என்னோட சினிமா நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ வெளியே நின்ன 100கணக்கான பேரில் நானும் ஒருத்தன் சார். அதனால் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஓஜி ஹேஷ்டாக் ஆண்டவர் பாய்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் ரஹ்மான் சார், international thug. I'm just honored to be a part of a film he's doing. Such an honor. And Simbuna, my brother. சிம்புனாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோன்னு நினச்சேன். மீட் பண்ண அவர் வேற ஓட்டா இருக்காரு. அவரை தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை கூப்பிட்டு நிறையா இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை. பட் ஹி கால்ஸ் மீ, ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலாண்டா, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் ட்ரூலி அ பிரதர். அண்ட் சிம்புனா, இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர். அண்ட் லவ் யூ நா. Thank you. And Trisha ma'am, you're a beautiful person. And I hope in our padathila we'll have combination scenes. So thank you for being whoever you are. And everybody, Naza sir வந்து நான் நைனான்னு கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 400 படம் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாசா சார் இஸ் ஃபேமிலி. ஜோஜோ ஜார்ஜ் சார் வந்து ஜாலி ஜார்ஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கார். அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்ட். அபிராமி மேம், தீவான் நான் கூப்பிடுவேன். ஐ ஹோப் வி டூ மோர் ஃபிலிம்ஸ், வி கோ பியாண்ட் த ஃபிலிம். அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் த டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு 10 days இருக்குது. ஸோ லெட்ஸ் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்ஸ். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ அகேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எங்கள் ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். மணி சார், உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே, நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறேன். ஐ வில் டூ வெல் அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். தட்ஸ் ஆல் ஐ கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கமல் சார், யூ ஆர் மை ஹீரோ. நான் கனவு கூட கண்டதில்லை உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. தேங்க்யூ யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்பு சார், உங்கள் எனர்ஜிக்கு நான் எப்போவுமே பெரிய பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். த்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக், உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண experience I'll always cherish. I mean, I'm very grateful. I'm very grateful. Thank you so much for this. And Rahman sir, எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு படத்தில் சாரோட மியூசிக்கில் ஒரு பார்ட்டாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு.
இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்பினேஷனில் ஒரு சின்ன பார்ட் என்னால் இருக்க முடிஞ்சுது. I mean, this is the biggest blessing. Super. Thank you so much. And last but not the least, thank you to the entire direction team. Dana sir, Bijoy sir, Karan sir, you've always been there. You've always been very supportive. Thank you so much. Thank you.